என் இனிய உணர்வே! கதையின் தொடர்ச்சி. காலை குளியலுக்குப் பின் மாற்றுடை அணிந்து நெற்றியில் பளிச்சென்று திருநீற்றைக் கீற்றாக அணிந்து கொண்டு பகவதி அந்த வீட்டு பூஜை அறைக்குள் நுழைவதை வழக்கமாக்கிக் கொண்டிருந்தாள். தெய்வ வழிபாட்டில் தனக்கு அதிக நம்பிக்கை என்பதை வீட்டில் உள்ள ஆள் படைகளுக்கு முன் காண்பித்துக் கொள்ள வேண்டுமென்ற நோக்கம். வாய்தான் ஒரு தோத்திர பாடலை முணுமுணுக்குமே ஒழிய கண்கள் அறைக்குள் உள்ள ஒவ்வொன்றையும் கூர்மையாக ஆராய்ந்து கொண்டிருக்கும். பளிங்கு மேடை மீது அமர்ந்திருக்கும் வெள்ளி விநாயகரை வியப்புடன் பார்ப்பாள். இடுப்பளவு உயரத்தில் அவரது இரு பக்கமும் 5 முகங்களில் ஒளிவிட்டு கொண்டு நிற்கும் வெள்ளி குத்து விளக்குகளின் விலையை மனதிற்குள் மதிப்பு போட்டுக் கொள்வாள். பளிங்கு பீடத்தின் கீழே பூஜைக்கு மலர் எடுத்து வர உபயோகிக்கும் வெள்ளி மரக்கால், அதன் அருகே இருந்த கனமான வெள்ளித்தட்டு முதலியவைகளை பார்த்து பெருமூச்சு விடுவாள். பூஜை அறையில் உள்ள வெள்ளி சாமான்களே பல ஆயிரங்கள் பெறும் என்றால், இந்த வீட்டில் உள்ள மற்ற வெள்ளி சாமான்களை கணக்கிட்டால், கையில் தூக்கினால் கிழங்கு போல எத்தனை கனம்! எல்லாம் சட்டநாதனின் முப்பாட்டன் கால பொருள். இப்பொழுது இவைகளை வாங்க வேண்டுமென்றால் எத்தனை பணம் பிடிக்கும்? பலவிதமான சிந்தனைகளில் தெய்வத்தை மறந்து அவள் சில நிமிடங்கள் பொறாமை உணர்வில் தவித்துவிட்டு வெளியே வருவாள். அன்று காலை அவள் பூஜை அறைக்குள் புகுந்தபோது ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிப்பது போன்றதொரு பயங்கர திட்டம் சற்றென்று மனதில் தலை தூக்கியது. தங்கவேலு மிகவும் மும்முரமாக சமையலில் ஈடுபட்டிருந்த சமயம் அது. மாமியாரை கவனிக்க சாம்பவி நோயாளியின் அறைக்குள் சென்று விட்டிருந்தாள். வேலைக்காரி பொன்னி சாமான்களை விளக்க கிணற்றடிக்கு போய் விட்டிருந்தாள். வீடு கூட்டும் காத்தாயி முன்பக்கத்து தோட்டத்தில் குவிந்து கிடந்த உலர்ந்த இலைகளை பெருக்கி பின்பக்கத்து குழி ஒன்றில் நிரப்பும் பணியில் ஈடுபட்டிருந்தாள். மாயா குளியல் அறையில் குழாயை திருப்பிவிட்டு கொண்டு புதிதாக தான் வாங்கியிருந்த வெளிநாட்டு சோப்பை குழைத்து நுரைக்கச் செய்து சோப்பு விளம்பர பெண் போல முகத்திலே தடவி கண்ணாடியில் வேடிக்கை பார்த்து விளையாடி கொண்டிருந்தாள். இது போன்ற அருமையான வாய்ப்பு அந்த வீட்டில் சற்றென்று கிடைப்பது அரிது. எனவே பகவதி சடுதியில் செயல்பட்டாள். பூஜை அறையில் ஒரு பக்கமாக வைக்கப்பட்டிருந்த அந்த வெள்ளி தட்டை எடுத்தாள். நாளேட்டு பக்கமொன்றில் அதை வைத்து சுற்றி எடுத்து கொண்டு போய் தன் துணிப்பையுக்குள் பதுக்கி வைத்தாள். சிறிது பொழுதில் காப்பி பலகாரத்தை முடித்து கொண்டு செந்தூர்பட்டி ஜோசியர் ஞானதேசிகரை பார்த்து சில விவரங்கள் தெரிந்து கொண்டு வருவதற்காக மரகத்திடம் விடைபெற்று கொண்டு புறப்பட்டு விட்டாள். பஸ் பிடித்து நேரே திருச்சி டவுனுக்கு சென்றாள். அங்கு கடை தெருவில் ஒரு வெள்ளி பாத்திர கடையில் தட்டை விலைக்கு போட்டுவிட்டு பணத்தை வாங்கி தன் மணிப்பரிசில் திணித்து கொண்டாள். திரும்பி வரும் வழியில் செந்தூர்பட்டி இறங்கி ஜோசியர் ஞானதேசிகரை சந்தித்தாள். அவர் கையில் ஒரு 100 ரூபாயை வைத்துவிட்டு 2 தினங்களுக்கு பின் அவர் மரகதத்தை காண வரவேண்டும். அப்பொழுது என்ன விதமான தகவல்களை சொல்ல வேண்டும் என்று உபதேசித்துவிட்டு வழியில் ஒரு ஓட்டலில் பகல் சாப்பாட்டை கவனித்து கொண்டு நிம்மதியாக பொழுது அமுங்கும் வேளை வீடு திரும்பினாள். சாதாரண நாட்களாக இருந்தால் மரகதம் ஆரோக்கியமாக வீட்டில் நடமாடிக்கொண்டிருந்த காலமாக இருந்தால் நிலைமை வேறாக இருந்திருக்கும். ஞானதேசிகர் என்பவருக்கும் ஜோசிய சாஸ்திரத்திற்கும் காத தூரம். என் மாடு காணாம போயிற்று, அதை எங்கே கண்டுபிடிக்க முடியும் என்று கேட்ட உழவரிடமிருந்து தப்பித்து கொள்ள தெரு கோடியில் இருக்கும் குட்டிச்சுவர் அருகே பார்க்க சொன்னாராம் ஒரு போலி ஜோசியர். மாடும் கிடைத்துவிட்டது. மனிதனின் பெயரும் பிரபலமாகியதாம். அந்த கதையைப் போலத்தான் ஞானதேசிகரின் சங்கதியும். ஏதோ தாமே படித்து அறிந்து ஜோசியத்தை இரண்டொருவருக்கு சொல்லப்போக குருட்டுத்தனமாக அவை பழித்துவிடவே அந்த வட்டாரத்திலே அவர் பலருக்கு தெரிந்தவராகிவிட்டார். இந்த உண்மையை மரகதம்மாள் நொடி பொழுதில் கண்டுபிடித்து விட்டிருப்பாள். அவரை தன் வீட்டு வாசப்படி ஏற விட்டிருக்க மாட்டாள். நோயாளி என்ற நிலையும் சாம்பவி மேல் ஏற்பட்டிருக்கும் பகை உணர்வும் அவளது அறிவை குழப்பி விட்டிருந்தன. எடுப்பார் கைப்பிள்ளையாக பகவதியின் பேச்சுக்களை ரொம்பவே நம்பிவிட்டாள். அன்று மாலை பூஜை அறை மின்விளக்கை பொருத்தி சாம்பவி அவசரத்தில் கவனிக்கவில்லை. மறுநாள் காலை பூஜை தட்டை துலக்க தேடிய போது திடுக்கிட்டு போனாள். பூக்குடை அருகே முதல் நாள் அவள் வைத்துவிட்டு போன தீபாராதனை தட்டை காணவில்லையே. விரைவாக ஓடி வந்து மரகதத்திடம் சங்கதியை சொன்னாள். அமுத்தலாக கொஞ்சமும் பயமின்றி நோயாளியின் படுக்கை அருகே ஒரு நாற்காலியில் உட்கார்ந்த பகவதி அவளை அதிசயமாக பார்த்தாள். வழக்கம் போல சீக்கிரம் குளிச்சிருந்தா நான் கவனிச்சிருப்பேன். உடம்பு கொஞ்சம் அசதியாக இருந்ததால் நான் அந்த அரை பக்கம் இன்னமும் போகலை.
கொஞ்ச நாளாக இந்த தங்கவேலு அடிக்கடி பூஜை அறைக்குள்ளே நுழையிறதும் சுத்தும் முத்தும் பார்த்து நிற்பதையும் நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு சமயம் இது அவன் வேலையாக இருக்குமோ? என்ன சொல்கிறீங்க அம்மா? சாம்பவி பதட்டமாக கேட்டாள். இன்னும் எப்படி விளக்கி சொல்வது? மனுஷனுக்கு செலவு என்னவோ எடுத்து வித்திருக்கலாம் இல்லையா? ஐயோ, இப்படி அபாண்டமாக அவர் மேலே பழி போடாதீங்க. என் கணவர் சின்ன பிள்ளையாக இருந்த காலத்திலிருந்து இங்கே உழைப்பவர், ரொம்ப நாணயமானவர். உனக்கு உதவியாக என்னை தூக்கி எரிஞ்சு பேசுகிறானே இந்த தடியன், அதுக்காக நீ அவனுக்கு வக்காலத்து வாங்க வந்துட்டியா? எத்தனை வருஷம் உழைச்சா என்ன? சில பேருடைய திருட்டு புத்தி சமயத்தில் தலையை நீட்டும். மரகதம் தன் மருமகளை கோபத்துடன் வெறித்தாள். உன்னை விட வயசில் ரொம்ப பெரியவ பகவதி, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கும் விருந்தாளி. அவங்கள எதிர்த்து நீ ஏன் வாயாடுற? அந்த திருட்டில் உனக்கு ஏதாச்சும் பங்கு உண்டா? அந்த தங்கவேலுவை கூப்பிடு, அதட்டினா விஷயம் அம்பலத்துக்கு வருது உருமினாள். நேற்று சாயங்காலம் எங்கே போயிருந்தேன்னு தங்கவேலுவே ஒரு வார்த்தை கேட்டு வை மரகதம், அப்படியே அசந்து போயிடுவான். போன வெள்ளிக்கிழமை சுவாமி படத்துக்கு தீபாராதனை செய்த தட்டை தூக்கினேன். என்ன கணம்! இப்பத்தி விலைக்கு எத்தனை பிடிக்கும்? இது மாதிரி பொருள் தான் இப்போ கிடைக்குமா? பகவதி தூபம் போட்டாள். பொன்னியை கூப்பிடு, சீறினாள் மரகதம். அவள் முகம் செவேல் என்று மாறியது. அத்தை, ரொம்ப கோபப்படாதீங்க, உங்கள் உடம்புக்கு ஆகாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க என்று சாம்பவி குறுக்கிட்ட போது கனல் தெரித்த விழிகளால் அவளை கடுமையாக பார்த்தாள். எனக்கு தெரியும், நீ பேச தேவையில்லை, உரத்து அதட்டினாள். சமையல் அறையிலிருந்து தங்கவேலு ஓடி வந்து கை கட்டி கொண்டு எதிரே நின்றார். உனக்கு பண கஷ்டம் ஏற்பட்ட போது 300 தடவை என்கிட்ட வந்து கேட்டியே, ஞாபகம் இருக்கா? நான் உடனடியாக கடன் கொடுத்து உதவலை? எடுத்த எடுப்பிலே மரகதம் அவரை கோபத்துடன் கேட்டாள். தன்னை சுற்றிலும் பார்த்தார் தங்கவேலு. வேலைக்காரி, காத்தாயி, தோட்டக்காரர் இருவரை தவிர அத்தனை பேரும் அந்த அறைக்குள் இருப்பதை கண்டு திடுக்கிட்டு போனார். ஏன் அப்படி முழிக்கிற? படுத்து கிடந்தாலும் எனக்கு வீடு பூரா கண். தெரிஞ்சுக்கோ தங்கவேலு, பணம் வேணும்னா வந்து கேட்க என்ன கொல்ல? என் மாமனார் காலத்து வெள்ளித்தட்டு எடுத்து விற்று தொலைச்சிட்டியே. வெள்ளித்தட்டா? தங்கவேலு திகைப்புடன் கேட்டார். இந்த நாடகம் என்கிட்ட செல்லுபடியாகாது. பூஜை அறையில் இருந்த வெள்ளித்தட்டை எடுத்துக்கிட்டு நேற்று சாயங்காலம் எங்கே போன? மரகதம் அதட்டலாக கேட்டாள். தினமும் சாயங்காலம் நான் சிவன் கோவில் பக்கம் காத்தாட போகிறது வழக்கம். உங்களுக்கு தெரிஞ்ச சங்கதி தானே? பதிலுக்கு உருமினார் தங்கவேலு. அந்த சாக்கில் என் வீட்டு சாமானை தள்ளிக்கிட்டு போயிட்டியா? மரியாதையாக அதை எங்கே வித்தன்னு சொல்லிடு, இல்லாட்டி. கண்கள் சிவக்க மீசை துடிக்க தங்கவேலு மரகதத்தை வெறித்தார். இந்த விருந்தாளி அம்மா நேற்று காலையில் அவசரமாக புறப்பட்டு போனாங்களே, அவங்க ஒரு சமயம் தட்டை தூக்கிக்கிட்டு போயிருக்கலாம் இல்லையா? நான் தான் திருடினேன் என்பதற்கு என்ன ஆதாரம்? இவங்க பெட்டி பைகளை முதலில் சோதிச்சு பார்த்துட்டு பிறகு எம்மேல குற்றம் சொல்லுங்க, ஆத்திரமாக கத்தினார். ச்சே, இத்தனை ஆண்டு உழைப்புக்கு பிறகு நல்லவனாக இருந்ததற்கு இதுதான் கிடைத்த பட்டம் என்று அவரது நெஞ்சம் கொதித்தது. பகவதி ஒரு கணம் நடுங்கி போனாள். தேன்கூட்டை காலால் உதைக்கப் போக அதிலிருந்து தேனீக்கள் புறப்பட்டது போல பெரிய வம்பில் மாட்டிக்கிட்டோமே. மரகதம், உன்கிட்ட சொல்லிட்டு தானே நான் நேற்று வெளியே புறப்பட்டேன். எதுக்குன்னு உனக்கு தெரியும். ஆசையோடு உன்னை பார்க்க ஊரிலிருந்து வந்த எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். படபடவென்று பேசிவிட்டு விசும்பி அழத் தொடங்கினாள். அம்மா, இன்றைக்கே நம்ம ஊருக்கு புறப்பட்டு விடுவோம். நம்ம இப்படி அவமானப்படுத்தின பிறகு இங்கே ஒரு நிமிஷம் நிற்கிறது கூட கேவலம் என்று புலியாக சீறிய மகள் தாயின் அருகில் வந்து தன் புடவை தலைப்பால் அவளது கண்ணீரை துடைத்து விட்டாள். ஏமா மாயா, நீங்கள் 2 பேரும் எதுக்கு ஊருக்கு போகணும்? இந்த வீட்டை விட்டு இந்த கணமே தங்கவேலு தான் வெளியேறணும். இல்லாட்டா நான் போலீஸில் புகார் செய்து. மரகதம் முடிப்பதற்குள் தங்கவேலு கோபத்துடன் தன் கைகளை தூக்கி ஒரு பெரிய கும்பிட்டு போட்டார். நான் இப்போவே கிளம்பிடுறேன். என் சம்பளத்தை பின்னாடி ஐயா வந்ததும் கணக்கு பார்த்து வாங்கிக்கிறேன். நான் போகிறதுக்கு முந்தி என் பெட்டி, படுக்கை, பை எல்லாத்தையும் இங்கே உங்கள் முன்னாடி உதறி காட்டிட்டு கிளம்புறேன். பிறகு இன்னமும் ஏதாச்சும் காணாமல் போயிருந்தால் அந்த குற்றத்தையும் என் மேலே சுமத்த மாட்டீங்க இல்லையா? கோபமாக கேட்டுவிட்டு அறையை விட்டு விர் என்று வெளியேறினார். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி எபிசோட் 1லேருந்து முழு கதையை படிங்க. தேங்க்யூ.